மும்பையில் உள்ள டிஒய் பார்ட்ஸ் மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போட்டியில இந்தியா வரலாற்று சாதனையை படைச்சிருந்தாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி சவுத் ஆப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி முதல் ஒருநாள் உலகக்கோப்பையை கைப்பற்றினாங்க. இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்துக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில உலக சாம்பியன்களுடைய பட்டியல்ல இந்தியா இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய வெற்றிக்கு பிறகு கேமராக்கள் விஐபி பெட்டியை நோக்கி திரும்பிய பின்பு அங்கு முன்னாள் இந்திய கேப்டனும் நட்சத்திர வீரருமான ரோஹித் சர்மாவுடைய கண்கள்ல மகிழ்ச்சி கண்ணீருடன் காணப்பட்டிருக்காரு. 2023 ஆண்கள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில தோல்வியடைந்த பிறகு பெண்கள் வெற்றி ரோஹித் அவர்களுக்கு ஒரு சிறப்பு தருணமாக அமைஞ்சது அப்படின்னு அவரே வெளிப்படையாக தெரிவித்திருந்தாரு. இந்திய மகளிர் அணியுடைய வெற்றிக்கு பல அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே சமூக வலைதளங்கள்ல வாழ்த்து தெரிவிச்சிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகரும் பிரபல ரேசருமான நம்ம அஜித்குமார் அவர்கள் மகளிர் இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகர் அஜித் அவர்கள் மகளிர் அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதுதான் தற்போது சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா ஏகேவுடைய அடுத்த படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் துவங்க இருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா ஏகேவை அடுத்து பல சினிமா பிரபலங்களுமே இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.